தன் மனைவியுடன் ஸ்ரீரங்கம் சென்று விட்டார். தன் குருவின் மனைவியினிடத்தில் தஞ்சமாம்பாள் நடந்து கொண்ட விதத்தை அறிந்து சற்று மனம் பொறுக்காத ராமானுஜர் துறவறம் மேற்கொள்ள முடிவெடுத்தார். ஏற்கனவே திருக்கட்சி நம்பிகளிடம் பாராபட்சமாக நடந்து கொண்டு உணவளித்தது, பசியென்று வந்தவருக்கு உணவளிக்காமல் இருந்தது போன்றவற்றோடு மூன்றாவதான பெரிய நம்பிகளின் மனைவியிடத்தில் கடும் வார்த்தைகளைக் கொண்டு ஏசியது ஆகிய காரணங்களால் தன் மனைவி தஞ்சமாம்பாளை பிரிந்து காஞ்சி அனந்தசரஸ் திருக்குளத்தில் மூழ்கி எழுந்து சந்நியாசம் மேற்கொண்டார் ராமானுஜர். ஒரு சந்நியாசி அணிய வேண்டிய காவி உடைகளையும் தங்கள் திருக்கைகளில் தாங்க வேண்டிய திரிதண்டத்தையும் காஞ்சி வரதனே தந்தளித்தான் என குரு பரம்பரை தெரிவிக்கிறது. அவ்வாறு துறவரம் மேற்கொள்ளும் காலத்திலே அனந்தசரஸ் புஷ்கரிணியில் நீராடி துறந்தேன் 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 என மும்முறை கூறி உறுதி ஏற்க வேண்டிய நேரத்தில் தன் மருமகன் தாசரதி என்னும் முதலியாண்டானை தவிர அனைத்தையும் துறந்தேன் என உரைத்தார் ராமானுஜர். அந்த தாசரதி அவதாரம் செய்த திருத்தலம் புருஷ மங்கலம் என்னும் நசரத்பேட்டை. பச்சை வாரண பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ள திருத்தலம். முதலியாண்டான் அவதார ஸ்தலம் என சிறப்பு பெற்ற பேட்டை என்னும் திருத்தலம் போவிருந்தவல்லிக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. இத்திருத்தலத்தில் ஸ்ரீமுக வருடம் சித்திரை மாதம் புனர்வச நட்சத்திரத்தில் கிபி 1033 வருடம் அனந்த நாராயண தீட்சிதருக்கும் பூமி நாச்சியாருக்கும் மகனாக அவதரித்தவரே தாசரதி என்னும் முதலியாண்டான். ராமானுஜரின் உடன்பிறந்த சகோதரி பூமி நாச்சியார். எனவே முதலியாண்டான் ராமானுஜரின் உறவின் முறை மருமகனாவார். ராமானுஜர் துறவரம் மேற்கொண்ட செய்தி அறிந்து காஞ்சியை அடைந்து முதலியாண்டான் அவரிடம் பஞ்ச சம்ஸ்காரம் செய்து கொண்டு சீடரானார். அந்த சமயத்தில் முதலியாண்டானுடன் சேர்ந்து கொண்டு ராமானுஜரை குருவாக ஏற்றுக்கொண்ட மற்றுமொரு சீடரே கூரத்தாழ்வான். ஜெய ஜெய ராமானுஜா, ஜெய ஜெய ராமானுஜா, ஜெய ஜெய ராமானுஜா, ஜெய ஜெய ராமானுஜா. கூரம். காஞ்சிபுரத்திற்கு அருகே அமைந்துள்ள சிறிய கிராமம் கூரம். காஞ்சி அரக்கோணம் செல்லும் பாதையில் 7 கிலோமீட்டர் பயணித்தால் கூரம் கிராமத்தை அடையலாம். இந்த கூரம் திருத்தலத்தில் தை மாதம் ஹஸ்த நட்சத்திரத்தில் ஸ்ரீவத்ச சின்னர் என்னும் இயற்பெயர் தாங்கி அவதரித்தவரே கூரத்தாழ்வான். எம்பெருமானார் தரிசனத்திற்காக தன் தரிசனத்தை கண்களை இழந்தவர் கூரத்தாழ்வான். ஏக சந்த கிரகி என்னும் பெயருக்கேற்ப ஒருமுறை படித்தவுடன் நினைவில் கொள்ளும் ஆற்றல் மிக்கவர். காஷ்மீரத்தில் ராமானுஜர் வேதவியாசரின் பிரம்மசூத்திரத்திற்கு ஸ்ரீபாஷ்யம் என்னும் விளக்க உரை எழுதுவதற்கு பேருதவி புரிந்தவர். ராமானுஜரை விட வயதிலே மூத்தவர். ஆயினும் ராமானுஜரை தன் குருவாக ஏற்று காஞ்சியில் அவரிடத்தில் பஞ்ச சம்ஸ்காரம் செய்து கொண்டவர். ஒரு சந்நியாசிக்கு திரிதண்டம் மற்றும் பவித்ரம் எவ்வளவு முக்கியமோ அதுபோலே ராமானுஜருக்கு முதலியாண்டானும்
கூரத்தாழ்வானும் திருதண்டம் பவித்திரமாய் விளங்கினார்கள். இந்த இரு சீடர்களின் பெரும் துணையுடன் திருவரங்கத் திருக்கோவிலை புனர் நிர்மாணம் செய்தார் ராமானுஜர். ஜெய ஜெய ராமானுஜா, ஜெய ஜெய ராமானுஜா, ஜெய ஜெய ராமானுஜா, ஜெய ஜெய ராமானுஜா. திருவரங்கம். தென்னரங்கச் செல்வமுற்றும் திருத்தி வைத்தான் வாழியே என ராமானுஜரின் வாழித் திருநாமம் தெரிவிக்கிறது. வைணவ உலகின் தலைநகரம் திருவரங்கம். ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் வந்து சேர்ந்து வாழ்ந்து போந்த திருத்தலம் ஸ்ரீரங்கம். காவிரியும் கொள்ளிடமும் மாலையாக அணிந்து நிற்க 7 பிரகாரங்களுக்கு நடுவே பிரணவாகார விமானத்தின் கீழே ஆதிசேடனை படுக்கையாக கொண்டு குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி அரவணையில் அரிதுயில் கொண்டுள்ளான் திருவரங்கன். இந்த எம்பெருமானே பெரிய பெருமாள். இவன் நாயகி பெரிய பிராட்டியார் என்னும் ஸ்ரீரங்க நாச்சியார். தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247க்கு ஏற்ப ஆழ்வார்கள் 11 247 பாசுரங்களை கொண்டு மங்களாசாசனம் செய்யப்பெற்ற திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம். பண்டைய நாளில் சேஷபீடம் என்று அழைக்கப்பட்ட பெருமை பெற்றது. இந்த சேஷபீடத்தை அலங்கரிக்க சேஷ அவதாரமான ராமானுஜரை காஞ்சியிலிருந்து வரவழைக்க திருவுள்ளம் கொண்டான் அரங்கநாதன். ஆளவந்தாரின் திருக்குமாரரான திருவரங்கப் பெருமாள் அரையர் காஞ்சிக்கு வந்து அருளிச் செயல் பித்தனான தேவப்பெருமாள் திருமுன்பாக தேவகானம் என்னும் பிரபந்த பண்ணிசைத்து ராமானுஜரை திருவரங்கத்திற்கு அழைத்துச் செல்ல வரம் வேண்டினார். ராமானுஜரை பிரிய மனமில்லாமல் வரம் தரும் மாமணி வண்ணன் வரதராஜனும் வைணவம் காக்க வந்த வள்ளலை தியாக மண்டபமான காஞ்சியை விட்டு போக மண்டபமான திருவரங்கத்திற்கு அனுப்பி வைத்தார். அவ்வாறே தன் சீடர்களான கூரத்தாழ்வானையும் முதலி ஆண்டானையும் அழைத்து கொண்டு திருவரங்கம் நாடி வந்தார் ராமானுஜர். பெரிய பெருமாளை மங்களாசாசனம் செய்ய செல்கையில் காயத்ரி மண்டபத்தில் காஞ்சி வரதன் கருட சேவை கோலத்தை மண்டப தூணில் கண்டு மூர்ச்சையுற்றார். அதை அறிந்த பெரிய பெருமாளும் அர்ச்சகர் மேல் ஆவேசித்து நம் உடையவரை அழைத்து வாரும் என ஆணையிட மயக்கம் தெளிந்து எழுந்த ராமானுஜர் கரியவாகி புடைப்பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி
நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே என திருப்பாணாழ்வார் உரைத்த நன்மொழிக்கேற்ப ஆதியை, அமுதினை, அணியரங்கனை கண்குளிரக் கண்டு வணங்கினார். இந்த திருவரங்கத்தை தன் தலைமையிடமாக கொண்டு பல திருப்பணிகள் செய்து வாழ்ந்து வரலானார் நம் உடையவர். அவ்வாறு வாழ்ந்து வந்த காலத்தே யக்ஞமூர்த்தி என்னும் மகா பண்டிதரை 18 நாட்கள் வாதப்போர் நடத்தி வென்று அவருக்கு அருளாள பெருமாள் எம்பெருமானார் என்னும் திருப்பெயரையும் சாற்றினார். கர்நாடக மாநிலம் மைசூருக்கு அருகே அமைந்துள்ள கிரங்கூர் என்னும் கிராமத்தில் அவதாரம் செய்த அனந்தாழ்வான் என்னும் ஆச்சாரியர் திருவரங்கம் வந்து ராமானுஜரின் திருவடி பணிந்தார். அந்த அனந்தாழ்வானுக்கு அருளாளப் பெருமாள் எம்பெருமானாரை கொண்டு பஞ்ச சம்ஸ்காரம் செய்வித்து சீடராக ஏற்றுக்கொள்ளச் செய்தார். பிள்ளையுறங்கா வில்லிதாசர் என்னும் அடியவர்க்கு திருவரங்கன் திருக்கண்களின் அழகினை காட்டி சேவிக்கச் செய்து தன் அடியவராக ஏற்றுக்கொண்டார். ஜெய ஜெய ராமானுஜா, ஜெய ஜெய ராமானுஜா, ஜெய ஜெய ராமானுஜா, ஜெய ஜெய ராமானுஜா. திருக்கோட்டியூர். பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்களுள் கோஷ்டிபுரம் என்று அழைக்கப்படும் திருக்கோட்டியூர் மிக பெருமை வாய்ந்தது. அஷ்டாங்க விமானத்தின் கீழே உரக மெல்லணையான் என்னும் திருநாமத்துடன் கிடந்த கோலத்தில் எம்பெருமான் சௌமிய நாராயணன் காட்சி தரும் திவ்ய தேசம். இந்த திவ்ய தேசத்தில் ஆளவந்தாரின் சீடர்களில் ஒருவரான திருக்கோட்டியூர் நம்பிகளிடத்தில் 18 முறை நடந்து இரகசியார்த்தத்தை கேட்டார் ராமானுஜர். தாம் ஒருவன் நரகம் போனாலும் பரவாயில்லை, இப்பாரில் ஆசையுடைய அனைவரும் இந்த அர்த்தத்தை கேட்டு மோட்சம் புக வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்துடன் தன் குருவின் கட்டளையை மீறி திருக்கோட்டியூர் அஷ்டாங்க விமானத்தின் மீதேறி அனைத்து மக்களுக்கும் உபதேசம் செய்தார் ராமானுஜர். ராமானுஜரின் கருணை உள்ளத்தை உணர்ந்த திருக்கோட்டியூர் நம்பிகளும் அவரை ஆறத் தழுவி நீரே எம்பெருமானார் என்று அழைத்து மகிழ்ந்தார். ஜெய ஜெய ராமானுஜா, ஜெய ஜெய ராமானுஜா, ஜெய ஜெய ராமானுஜா. ஒருமுறை திருவரங்கத்திலே 12000 அடியவர்கள் குழுமி இருந்த கோஷ்டியில் நம்மாழ்வாரின் சிந்து பூ மகிழும் திருவேங்கடம் என்னும் பாசுரத்திற்கு ராமானுஜர் விளக்கம் சொல்லிக் கொண்டிருந்தார். அது சமயம் திருவேங்கட திருப்பதியை திருத்திப் பணி கொண்டு கைங்கரியம் செய்ய எவரும் உண்டோ என கூடியிருந்த கோஷ்டியை பார்த்து உடையவர் வினவிய போது அனந்தாழ்வான் தான் அந்த கைங்கரியத்தை மேற்கொள்வதாக எழுந்து நின்றார். அதைக் கண்டு மகிழ்ந்த ராமானுஜர் நீரே ஆண் பிள்ளை என உரைத்தார். தன் ஆச்சாரியன் இட்ட கட்டளைக்கிணங்க அனந்தாழ்வான் திருமலைக்குச் சென்று பெரிய ஏரியை வெட்டி அதற்கு ராமானுஜர் ஏரி என்னும் திருநாமம் சூட்டி நந்தவனம் அமைத்து திருவேங்கடவனுக்கு அனுதினமும் புஷ்ப கைங்கரியம் செய்து வந்தார். பின்னர் ராமானுஜர் தாம் நியமித்தபடி அனந்தாழ்வான் புஷ்ப கைங்கரியம் செய்து வருவதைக் காண திருவேங்கடம் சென்று அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பன் திருவேங்கடவனை மங்களாசாசனம் செய்து 1 வருட காலம் திருமலையில் தங்கியிருந்தார்.
அந்த சமயத்தில் தன் மாமா பெரிய திருமலை நம்பிகளிடம் இராமாயணத்தின் பொருள் அனைத்தையும் கற்றுணர்ந்தார். அதைப் போலவே முன்பு விந்திய மலையில் தன்னை யாதவ பிரகாசரிடமிருந்து காத்த தன் தம்பி கோவிந்த பெருமாள் சைவ சமயத்தில் ஈடுபட்டு காளஹஸ்தியில் வாழ்ந்து வருவதை அறிந்தார் ராமானுஜர். திருமலையில் வாழ்ந்து வந்த பெரிய திருமலை நம்பிகளை கொண்டு கோவிந்த பெருமாளை மீண்டும் வைணவ தொண்டாற்ற வழிவகை செய்தார் உடையவர். அவருக்கு எம்பார் என்னும் திருநாமத்தை சூட்டி திருவரங்கத்தை பொலிவுறச் செய்ய பணித்தார். அவ்வாறு திருவரங்கத்திலிருந்து திருமலை யாத்திரை மேற்கொண்ட காலத்தே திருக்கோவிலூர், திருக்கடிகை, திருப்புட்குழி, திருவெக்கா ஆகிய திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்தார். கூரத்தாழ்வான் மூலமாக திருவரங்கத்தமுதனார் என்னும் பெரியோரிடமிருந்து திருக்கோயில் நிர்வாகத்தை பெற்று சீர் செய்தார் உடையவர். மேலும் வேத வியாசரின் பிரம்ம சூத்திரத்திற்கு ஸ்ரீபாஷ்யம் எழுத கூரத்தாழ்வானையும் உடனழைத்து கொண்டு காஷ்மீரம் சென்று சரஸ்வதி பண்டாரத்திலிருந்து பிரம்மசூத்திரத்தை பெற்று ஆளவந்தாரின் மனக்குறையை போக்கினார். அதன் பிறகு உடையவரை ஸ்ரீபாஷ்யக்காரர் என்றே அன்புடன் அழைத்து மகிழ்ந்தனர். பின்பு காஷ்மீரத்திலிருந்து திரும்பி வரும் வழியில் பத்ரிநாத், பூரி, சிம்மாச்சலம், ஸ்ரீகூர்மம் ஆகிய திருத்தலங்களை மங்களாசாசனம் செய்து திருப்பணிகள் செய்தார் உடையவர். அஹோபிலம் க்ஷேத்திரம் சென்று நவ நரசிம்மர்களையும் மங்களாசாசனம் செய்த பின்னர் திருவேங்கடத்திற்கு வந்த காலத்தில் ஒரு குழப்பம் நிலவியது. தாழ்ச்சடையும் நீள்முடியும் ஒன்மழுவும் சக்கரமும் என்ற பேயாழ்வாரின் பாசுரத்தை மேற்கோள் காட்டி திருவேங்கடவன் சிவனே என்று வாதம் செய்தவர்களுக்கு உண்மை பொருளை உரைத்து அலர்மேல் மங்கை உரைமார்பன் ஸ்ரீனிவாசன் விஷ்ணுவே என அறுதியிட்டார். போருக்கு புறப்பட்டுச் சென்ற தொண்டைமான் சக்கரவர்த்தி என்னும் மன்னனுக்கு திருவேங்கடவன் அளித்த சங்கையும் சக்கரத்தையும் திரும்பப் பெற்று திருவேங்கடவனுக்கு சாற்றினார். இதனால் அப்பனுக்கு சங்காழி அளித்த வள்ளல் என்ற பெருமையும் பெற்றார் ராமானுஜர். ஸ்ரீரங்கத்திலே கூரத்தாழ்வானுக்கு ஸ்ரீரங்கநாதன் பெரிய பிராட்டியார் திருவருளால் 2 குமாரர்கள் அவதரித்தனர். அந்த 2 குமாரர்களுக்கும் முறையே ஸ்ரீ பராசர பட்டர், வேதவியாச பட்டர் என்னும் திருநாமங்களைச் சூட்டி ஆளவந்தாரின் 3வது மனக்குறையை தீர்த்து வைத்தார் ராமானுஜர். ஆண்டாளின் திருப்பாவையை அனுதினமும் திருவரங்கத்து வீதிகளில் உரக்கச் சொல்லி ஆனந்தப்பட்டவர் அண்ணல் ராமானுஜர். எனவே இவருக்கு திருப்பாவை ஜீயர் என்ற பெயரும் ஏற்பட்டது. அவ்வாறே தன் சீடர்களின் விருப்பத்திற்கேற்ப விஜய யாத்திரை மேற்கொள்ளும் காலத்திலே திருமாலிருஞ்சோலை என்னும் அழகர் கோவிலில் பரமசுவாமியான கள்ளழகரை சேவித்து ஆண்டாளின் வேண்டுதலை நிறைவேற்றினார் ராமானுஜர். அது என்ன? கண்ணனையே தன் மணாளனாய் அடைய வேண்டி பாவை நோன்பிருந்து திருமொழி பாடினாள் கோதை. சூடிக் கொடுத்த சுடற்கொடியின் நாச்சியார் திருமொழியில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு சுந்தர தோளுடையானுக்கு 100 தடா அக்கார அடிசிலும் வெண்ணையும் வாய்நேர்ந்து பராவி வைத்தேன் என்றுரைத்தாள். அன்று ஆண்டாள் உரைத்ததை ஒரு தமையன் வழி நின்று 100 தடா அக்கார அடிசிலும் வெண்ணையும் செய்து அழகர்மலை எம்பெருமான் கள்ளழகருக்கு கண்டருளச் செய்தார் ராமானுஜர். அதன் பின்னர் ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று
வடபெருங்கோயிலுடையானையும் ஆண்டாள் ரங்கமன்னாரையும் மங்களாசாசனம் செய்யச் சென்றார். அச்சமயம் ஆண்டாள் திருவாக்கால் நம் கோயில் அண்ணனை அழைத்து வாரும் என்று அழைக்கப்பட்டு சூடிக் கொடுத்தவள் திருவருளுக்கு ஆட்பட்டார் வாழ்கின்ற வள்ளல் நம் ராமானுஜர். அவ்வாறே திருமோகூர், திருப்புல்லானி, ஆழ்வார் திருநகரி உட்பட நவ திருப்பதிகள், மலைநாட்டு திவ்ய தேசங்கள் என பற்பல திவ்ய தேசங்களை மங்கள